வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் அப்டேட், கேரளால ஹமாஸ் இயக்கத்தோட ஒரு தலைவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நடைபெற்ற ஒரு கூட்டத்துல கலந்து கொண்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுடைய உளவு அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. எப்படி ஹமாஸ் இயக்கத்தோட ஒரு தலைவர் கேரளால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டார், இது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புல எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், நேற்று கேரளால கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்திய ஒரு கூட்டத்துல 3 வெடிகுண்டுகள் வெடிச்சிருக்கு. இந்த தாக்குதலுக்கு யார் காரணம், தற்போதைய நிலையில என்ன பிரச்சனைக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, இதுல தீவிரவாத இயக்கங்களின் சதி செயல் இருக்கா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், அர்மீனியா தன்னுடைய டேங்க் படையை நவீனப்படுத்துவதற்கு இந்தியாவின் உதவியை நாடியிருக்காங்க. எதற்காக அர்மீனியா தன்னுடைய டேங்க் படையை நவீனப்படுத்துவதற்கு இந்தியாவின் உதவியை கேட்கிறாங்க? இந்தியா அர்மீனியாவோட டேங்குகள்ல என்னென்ன அப்கிரேடுகளை செய்ய போறாங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கேரளால மலப்புரம் அப்படிங்கிற இடத்துல சாலிடாரிட்டி யூத் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு ஒரு ரேலி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரேலியில அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இயக்கத்தால் இஸ்ரேல் நாட்டு மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல தொடர்புடைய ஹமாஸ் இயக்க தலைவனான காலித் மார்ஷல் அந்த ரேலியில கலந்துகிட்டாரு. இந்த காலித் மார்ஷல் ஹமாஸ் இயக்கத்தின் ஒரு முக்கியமான தலைவன். அதாவது சாலிடாரிட்டி யூத் மூவ்மெண்ட் அமைப்பு நடத்திய அந்த நிகழ்ச்சியில காலித் மார்ஷல் விர்ச்சுவலா கலந்துகிட்டான். இந்த சாலிடாரிட்டி யூத் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு ஜமாத்தி இஸ்லாம் அமைப்போட ஒரு துணை அமைப்பு. ஒரு சர்வதேச பயங்கரவாத இயக்கத்தின் ஒரு தலைவன் கேரளால நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில விர்ச்சுவலா கலந்துக்கிட முடியுதுன்னா இது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலான விஷயம். ஹமாஸ் இயக்கத்தின் தலைவன் காலித் மார்ஷல் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரா நீங்க வீதியில் இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு எதிரான பல கருத்துக்களையும் அந்த நிகழ்ச்சியின் போது சொல்லியிருக்கான். இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேலுக்கான இந்திய தூதர் தன்னுடைய கவலைகளை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேரளால நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல கத்தார்ல இருந்து கொண்டு ஹமாஸ் இயக்கத்தின் தலைவன் கலந்து கொள்றான்னா இது உலகில் உள்ள நாடுகளோட பாதுகாப்பிற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் இயக்கத்தை இந்தியாவில் தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹமாஸ் இயக்க தலைவன் அந்த நிகழ்ச்சியில விர்ச்சுவலா கலந்து கொண்டு கூடியிருந்த மக்களோடு அரபி மொழியில பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம கூடியிருந்த மக்களை இஸ்ரேலுக்கு எதிராக போராடும்படி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை இந்தியாவின் உளவு அமைப்புகள் ரொம்ப சீரியஸா கையில் எடுத்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் செய்தது யாரு, எப்படி ஹமாஸ் இயக்கத்தின் தலைவனை விர்ச்சுவலா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளிக்கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம இது போன்ற செயல்பாடுகள்ல ஈடுபட்ட நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்பொழுதுதான் ஹமாஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் இந்தியால கால் ஊன்றுவதை தடுக்க முடியும். இந்த சூழ்நிலையில இஸ்ரேல் 23வது நாளா தன்னுடைய தாக்குதலை காசால நடத்தி வர்றாங்க. இஸ்ரேல் இதுவரைக்கும் தன்னுடைய விமானப்படையை பயன்படுத்தி வான்வெளியா தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது தரை வழியா தன்னுடைய பீரங்கி படையை பயன்படுத்தி காசால ஹமாஸ் இயக்கத்தினர் பதுங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலின் இந்த தரைவழி தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மூலமா பாலஸ்தீன மக்கள் பெருமளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இஸ்ரேலிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்கா, துருக்கி போன்ற நாடுகள் காசா பகுதிக்கு உணவு, மருந்து போன்ற அத்தியாவசியமான பொருட்களை அனுப்புவதற்கு இஸ்ரேல் அனுமதி அளிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர்களின் கோரிக்கையை ஏற்று இஸ்ரேலும் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த நாடுகள் அனுப்பிய உணவு, மருந்து பொருட்கள், எரிபொருள் போன்றவற்றை ஹமாஸ் இயக்கத்தினர் மக்களுக்கு கிடைக்க
விடாமல் தாங்களே கைப்பற்றி கொண்டாங்க. பல நாடுகள் அனுப்பிய இந்த பொருட்களை ஹமாஸ் இயக்கத்தினர் தங்களுடைய அண்டர் கிரவுண்ட் பங்கர்கள்ல பதுக்கி வச்சிருக்காங்க. இதனால இந்த நாடுகள் அனுப்பிய எந்த பொருளும் மக்களின் கையில் போய் சேரல. அடுத்த அப்டேட், கேரளால கொச்சின்ல கிறிஸ்தவ அமைப்புகள் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த நிகழ்ச்சியில 3 இடங்கள்ல வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. முதல் வெடிகுண்டு நிகழ்ச்சியோட மத்திய பகுதியில வெடிச்சிருக்கு. மீதமுள்ள 2 குண்டுகளும் மக்கள் கூடியிருந்த மற்ற பகுதிகளில் வெடிச்சிருக்கு. இதுல ஒரு பெண் உயிரிழந்துட்டாங்க. 52க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த 52 நபர்கள்ல 16 நபர்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இதனை தொடர்ந்து கேரளாவுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் ஒரு தீவிரவாத தாக்குதலா அப்படின்னு அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது இன்வெஸ்டிகேஷன் முடிந்த பிறகே இது தொடர்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் இந்த தாக்குதல்ல ஈடுபட்டவங்களை கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலை ஏதாவது தீவிரவாத அமைப்பு நடத்தி இருக்காங்களா, இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படின்னு தீவிரமா விசாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் சோசியல் மீடியா போஸ்ட்ல இந்த தாக்குதலை நடத்தியது நான் தான் அப்படின்னு ஒத்துக்கொண்டிருக்காரு. காவல்துறை அவரை விசாரித்து வருவதா சொல்லப்படுது. எதற்காக இந்த தாக்குதலை நடத்தியிருக்க, அந்த தாக்குதலை நடத்தியது தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த கூட்டத்தை நடத்திய கிறிஸ்தவ அமைப்பின் மேல் இருந்த வெறுப்பின் காரணமா தான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதா சொல்றாரு. ஆனா இவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது விசாரணையின் போதுதான் தெரிய வரும். ஏன்னா இது போன்ற நபர்களை வச்சு உண்மையை மறைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த தாக்குதல்ல ஐஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால பெரும்பாலும் இது ஒரு தீவிரவாத தாக்குதலா இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்த அப்டேட், அர்மீனியா தன்னிடமுள்ள சோவியத் மற்றும் ரஷ்யன் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்களை மாடர்னைஸ் செய்வதற்கு இந்தியாவின் உதவியை நாடி இருக்காங்க. இந்தியா போன்றே அர்மீனியா ராணுவத்திலையும் அதிக அளவுல சோவியத் மற்றும் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. சமீபத்துல அர்மீனியா அசர்பைஜானுடன் நடத்திய யுத்தத்துல தன் படையில் உள்ள T-72 B3 டேங்குகள் சரியா செயல்படல. அசர்பைஜான் லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி அர்மீனியாவுடைய டேங்குகள் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தினாங்க. இதுல அர்மீனியா கிட்டத்தட்ட 260 டேங்குகளை இழந்தாங்க. டேங்குகள் தவிர ஆர்மர்ட் வெஹிக்கிள்களையும் பெருமளவுல அர்மீனியா இழந்தாங்க. 274 ஆர்ட்லரி மற்றும் ராக்கெட் சிஸ்டங்கள் இந்த போர்ல அசர்பைஜானால் தாக்கி அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 60க்கும் மேற்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் ஒரு S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அர்மீனியா இழந்திருக்காங்க. 11 கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்சர்வேட்டரி போஸ்ட் மற்றும் 8 அம்யூனிஷன் டிப்போக்களை அசர்பைஜான் தாக்கி அழிச்சிருக்காங்க. இதிலிருந்து அர்மீனியா தற்போது தன்னிடமுள்ள ஆயுதங்களை கொண்டு அசர்பைஜான சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இதன் காரணமாக தான் தன்னிடமுள்ள T-72 டேங்குகளை மாடர்னைஸ் செய்வதற்கு இந்தியாவின் உதவியை நாடி இருக்காங்க. இந்திய படையிலும் அதிக எண்ணிக்கையில T-72 டேங்க்ஸ் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா இந்தியா இந்த டேங்குகளை அப்கிரேட் செஞ்சிட்டாங்க. இதனால லாய்டரிங் யூனிட்டுகளால் இந்த டேங்குகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை இந்திய T-72 டேங்குகள்னால சமாளிக்க முடியும். இந்தியா தன்னிடமுள்ள T-72 டேங்குகள்ல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் MK2 பொருத்தியிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் MK2னால T-72 டேங்க்ஸை ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் தாக்குதல்ல இருந்து கூட பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், கைனடிக் எனர்ஜி யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்கள்ல இருந்து T-72 டேங்க்ஸை பாதுகாக்க முடியும். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆர்மர் MK2 ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்டரி மற்றும் டிஃபென்ஸ் மெட்டாலஜிக்கல் ரிசர்ச் லெபார்டரி, காம்பாக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போன்ற 3 நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் மூலமா இந்தியாவுடைய T-72 டேங்குகளை ஆன்டி டேங்க் மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாக்க முடியும். இந்த இந்திய தொழில்நுட்பத்தை தான்
இந்தியாவிடமிருந்து வாங்கி தன்னுடைய T-72 டேங்குகள்ல பயன்படுத்துவதற்கு அர்மீனியா திட்டமிட்டிருக்காங்க. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா அர்மீனியாவுக்கு ஒரு யுத்த நேரத்துல ரஷ்யாவால ஆயுதம் சப்ளை செய்ய முடியாது. இதனால ரஷ்யாவுக்கு மாற்றா இந்தியாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன் படையில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸையும் இந்தியாவிடமிருந்து வாங்குறாங்க. இது இந்தியாவை பொறுத்தமட்டில் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தன்னுடைய உள்நாட்டு ஆயுதங்களை அர்மீனியாவுக்கு பெருமளவு இந்தியாவால் ஏற்றுமதி செய்ய முடியும். வரும் காலத்துல அர்மீனியாவுக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களையும் ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.